இந்த கிருபா. கஜா, இந்த பொண்ணை தூக்கிட்டோம்னு நினைச்சுக்கோ. இனிமே இது என்னோட வேலை. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவல எனக்கு தெரியாது. கூடி சீக்கிரமே இவளை தூக்குற. இவ கழுத்துல நான் தாலியை கட்டினாதான் என் ஊர்ல எனக்கு மரியாதை இருக்கும். அதை விட முக்கியம், இவ இருந்தாதான் எனக்கு அதிர்ஷ்டமே. இல்லைன்னா என் வாழ்க்கை சீரழியறத என்னாலேயே தடுக்க முடியாது. கஜா, என்ன யோசிக்கிற? இவளை தூக்குறதெல்லாம் ஒரு மேட்டரா? நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. 2 நாள்ல இவ உங்ககிட்ட இருப்பா. சரி, பார்த்து ஜாக்கிரதை ஹேண்டில் பண்ண. ரொம்ப நன்றி. கல்யாணம் என்னைக்குன்னு சொல்லு. பொண்ணோட வந்து அர்ச்சதையும் போடுற. கண்டிப்பா சொல்றேன். நான் வரேன். பாப்போம் பாப்போம். ஹே திரு, உனக்கு எதுக்கு இந்த வேலை? நீ யாரா? இவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அடி வாங்கி சாவாத. ஒழுங்கா ஓடி போயிடு. ஆபீஸ்ல 1008 மீட்டிங் இருக்கு. இவன் ஒருத்தன் யாரோ என்னமோ பண்ணாங்கன்னா உடனே நல்லது பண்றேன்னு கிளம்பிடுவான். டேய், விடுறான்றேன். விடு. திரு, எங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லைங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்படி ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்க, இவனுங்களால கஷ்டப்பட்டு செஞ்ச ஃபுட்டெல்லாம் வீணா போச்சு. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல. ஆமா, எந்த கம்பெனி? பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அது எப்படி நீங்க இவ்ளோ கன்ஃபார்மா சொல்றீங்க? பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனரே இவங்க தான். நீங்களா? எஸ், ஐ எம் திருக்குமரன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆர்டர் கேட்டு பேசினது என்கிட்ட தான். ஸோ டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். சாரிங்க, தெரியாம நடந்துருச்சு. நிஜமாவே எங்க ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கும். நான் சும்மாலாம் சொல்லல. இருங்க, நீங்களே இந்த பாயசத்தை குடிச்சு பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு எங்க ஃபுட்டோட டேஸ்ட் பத்தி. பாயசமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொடுங்க. இந்தாங்க. வாவ், சூப்பர். கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறோம். திரு, எனக்கு இப்போ நிறைய மீட்டிங் இருக்கு. ஸோ நான் கிளம்புறேன். நீங்கள் ஆஃபீஸில் வந்து பாருங்க. இதை வச்சுக்கோங்க. இல்ல இல்ல, இதெல்லாம் வேண்டாம். நாங்க ஆர்டரை டெலிவரி பண்ணாம இப்படி பணம் வாங்குறது தப்பு. உங்க அண்ணன் கிட்டேருந்து இதை வாங்குறது தப்பே இல்லை. நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக உங்க அண்ணன் தரதா நினைச்சுக்கோங்க.
நிஜமா என்ன ஒரு அண்ணனா நினச்சிங்கன்னா இந்த பணத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆனால் நான் இதை நீங்கள் தரப்போகிற ஆர்டருக்கு அட்வான்ஸாக மட்டும் வாங்கிக்கிறேன். ஏன்னா இது என்னோட பாலிசி. நல்ல பாலிசி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸுங்க. வரேன். இந்து கண்டிப்பா ஜெயிப்பீங்க. என்ன நல்லவங்க ஜெயிச்சே ஆகணும். ம்? ம். அம்மா நோட்டு படபடக்குது. அம்மா எதுவும் நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிறாங்களோ? சித்திரை திருவிழாவாம், புது வருட தொடக்கமாம். எல்லோரும் ஊர் பார்த்திருக்க, ஊரெல்லாம் திருவிழா பார்த்திருக்க, உனது மணாளனின் உயிர் கண்டத்திற்கான நேரம். திருவிழா உச்சத்தில் கவனம் வேண்டும் மகளே. ஐயோ, கண்டத்திற்கான நேரம்னா அதுக்கு தானே இந்த பரிகார பூஜையை தொடங்க சொல்லியிருக்கேன். இப்போ அம்மாவோட நோட்ல வேற இப்படி எழுதிருக்கு. அப்போ ஒரு உயிருக்கு பெரிய ஆபத்து வரப்போதா? ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? ஐயா, வாங்க 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 முத்துசாமி. எப்படி இருக்கீங்க? வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். 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 வசு வணக்கங்க. வசு வாமா. இதோ வரேங்க. யாருன்னு தெரியுதா உனக்கு? நம்ம முத்தாரம்மன் கோவில் கமிட்டில இருந்து வராங்க. வணக்கம்மா. நீங்க உட்காருங்க. இவங்க குடிக்க டீ காபி ஐயா கொடுங்க. அதெல்லாம் டீ, ஒண்ணு காஃபி ஏதாவது? வேண்டாமா, சாப்பிட்டுதாம்மா வந்தேன். எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. ஐயா, எப்பவும் போல பரிவட்டம் உங்களுக்கு தான். அதெல்லாம் எதுக்கு? ஊர்ல வேற யாருக்காவது கொடுங்க. ஐயா, இது நாங்க உங்களுக்கு செய்ய நினைக்கிற மரியாதை. உங்க குடும்பத்துக்கு தான் பரிவட்டம் கட்டணும்னு நம்ம ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். இத நீங்க மறுக்காம ஏத்துக்கணுங்கய்யா. தாத்தா, அதான் அவங்க அவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, அவங்க சொன்னதுக்கு சரின்னு சொல்லுங்க. ஆமாங்க, ஊர் பரிவட்டங்கிறது அம்மனோட அருள். நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கிற பரிவட்டத்தை தட்டக்கூடாதுங்க.